ஒரு வாரம் எடுத்துக்கிட்டிங்கனாவே கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள். நம்ம உடலில் பலவிதமான உறுப்புகள் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம ரொம்ப பாதுகாப்பாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம். மூளையை மாஸ்டர் ஆஃப் கிளாண்டுன்னு சொல்கிறோம். இதயத்தை மனசுன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம ரொம்ப ரொம்ப கவனிச்சிக்க வேண்டிய ஒரு உறுப்பு அப்படின்னா கர்ப்பப்பை தாங்க. இது கருவை தாங்கி நிற்கக்கூடிய கடவுளின் கருவறை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. ஆனால் அதை நம்ம ரொம்பவே அலட்சியப்படுத்துகிறோம். அதை ஒழுங்கான முறையில் பாதுகாக்கிறது இல்லை. தேவையில்லாத நேரத்தில் அனாவசியமாக நிறைய மாத்திரைகளை போட்டு அதனுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிறோம். பெண் பிள்ளைகளுக்கு பீரியட்ஸ் டைமில் 5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ப்ளீடிங் இருந்தாலும் இல்லைனாலும் பேடை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற இந்த அட்வைஸை நாம் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சுகாதாரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அடிப்படையான சுகாதாரத்தை நம்ம தவறிட்டோம் அப்படின்னா பெரிய பெரிய பிரச்சனைகள் கர்ப்பப்பையில ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. சரி, இப்போ நம்ம மூலிகை பற்றி சொல்லுவோம். வெள்ளை இருக்கு, பொட்டானிக்கல் நேம் எனிகாஸ்டிமா ஆக்சிலேர். இது எல்லா இடங்களையும் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகைங்க. இது இடத்துக்கு இடம் மாறும். அதுக்கு கிடைக்கக்கூடிய மண் வளம், தண்ணீரை பொறுத்து அதனுடைய நிறம் மாறும். அதனால தான் இத்தனை படங்கள் நான் போட்டிருக்கேன். இந்த வெள்ளருக சமூலமாக முழுவதுமாக அரைச்சி தயிரோட கலந்து காலையிலையும் சாயந்தரமும் 2 நேரம் 7 நாட்களுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னாவே நல்ல வித்தியாசம் தெரியும். பெண்கள் ஆண்கள் பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் முழு தீர்வு கிடைக்கும். உடல் உஷ்ணம் குறையுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்து பாருங்கள், முன்னேற்றம் தெரியும். நன்றி மக்களே.